அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். பெண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உங்களில் 2 விதமான போதைகள் தோன்றாமல் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அல்லாஹுடைய வழிகாட்டுதலின் மீது நிலைத்திருப்பீங்க. ஒன்று அறியாமை என்னும் போதை, 2வது உலக ஆசை என்னும் போதை. மேலும் நீங்க நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்க. அல்லாஹின் பாதையில உழைப்பு செஞ்சு கொண்டே இருங்க. உங்கள உலக ஆசை தோன்றிடுச்சுன்னு சொன்னா நீங்க நன்மையை ஏவவும் மாட்டீங்க, தீமையை தடுக்கவும் மாட்டீங்க, அல்லாஹுடைய பாதையில உழைப்பு செய்யவும் மாட்டீங்க. அந்த நேரத்துல தீனை எடுத்து சொல்லக்கூடியவர் அன்சாரிகள்ல முஹாஜிரின்கள்ல முதல் தரத்துல உள்ளவங்களுடைய நன்மை போன்று உள்ளவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னாங்க, அறிவிக்கிறாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்மிடத்துல கேட்கவே வேண்டாம், இன்றைய காலத்துல இந்த 2 போதைகளும் முஸ்லிம்களிடத்துல பரவலாக இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதன் காரணமாக நமக்கு நன்மை ஏவவும் இயலல, தீமை தடுக்கவும் முடியல, அல்லாஹுடைய பாதையில முயற்சி செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லாம போகும். அதனால இந்த உத்தம சஹாபாக்கள் வாழ்ந்த வழிகாட்டுதலின்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்துப்படி நாங்க அல்லாஹுடைய நேர்வழிகள்ல, அல்லாஹ் காட்டக்கூடிய நேர்வழியின் மீது, ஹிதாயத் என்னும் நேர்வழியின் மீது நிலைத்து நிற்கணும்னு சொன்னா இந்த 2 விதமான போதைகள் நம்மிடத்துல ஏற்படாம நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக.